சார் எங்களோட பேச்சுவார்த்தையும் நடத்தலையே. அவர் சீட்டு கேட்குற அளவுக்கு நான் கொடுக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் அது விவரமாக சொல்லக்கூடாது என்று கருதுகிறேன். எங்ககிட்ட வந்து 10 சீட்டு கேட்டார், அப்புறம் 5 சீட்டு கேட்டார். பேச்சுவார்த்தை நேரடியாக இல்லை, வேறொரு மூலம் சொன்னார் எங்களால் இயலாதுன்ட்டோம். அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? போன தடவை எங்களோட கூட்டணியில் இல்லையே. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் கூட்டணியில் இல்லை. அது மட்டும் இல்லை, சொல்லக்கூடாது, சொல்ல வைக்கிறாரு. ஒவ்வொரு கூட்டணியில் கட்சி சேருகின்ற பொழுது அந்தந்த கட்சியுடைய வாக்கு வங்கிக்கு தேவை மாதிரி தான் அந்த கட்சி பெற்ற வாக்கின் அடிப்படையில் தான் சீட்டு கொடுப்பாங்க. 31 தொகுதியில் போட்டியிட்டு 33,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. 31 தொகுதியில் போட்டியிட்டு 33,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அவருக்கு எத்தனை தொகுதி கொடுக்குவது என்று பார்க்க வேணும். ஏன்னா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள்லாம் அந்தந்த கட்சிகள் வாங்கிய வாக்கின் அடிப்படையில் தான் எல்லா கட்சிக்குமே கூட்டணியில் இன்றைக்கு அந்த சீட் ஒதுக்கீடு செய்யப்படும். அது அதிமுக சரி, திமுக சரி, அப்படி தான் கடைப்பிடிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் கடைப்பிடிச்சா பரவாயில்ல. அவர் எங்களுக்கு அதிகமான சீட்டை கேட்டு ஆள் அனுப்புனா அது நாங்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தலை. அவருக்கு தேவையானவரை அனுப்புனார், நாங்கள் இயலாதுன்ட்டோம், அவளோட முடிஞ்சது.